கலைஞரை பார்த்திருப்பீங்க. அப்பாவோட ரொம்ப நெருக்கமா இருந்திருப்பாரு. அதற்கு பிறகு முதலமைச்சர் பார்த்திருப்பீங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் அப்பாவோட நெருக்கமானவர். நண்பரா இருந்திருக்காரு. இந்த பக்கம் உதயநிதி. ஒரு 3 தலைமுறை தலைவர்களோடு நெருங்கி பழகுற வாய்ப்பு அப்பாவுக்கும் கிடைச்சிருக்கு, உங்களுக்கும் கிடைச்சிருக்கு. இந்த அனுபவங்கள் எப்படி உங்கள வழிநடத்தி இருக்கிறதா, மேம்படுத்தி இருக்கிறதா பார்க்குறீங்க? கண்டிப்பா. அதனால தான் இன்னைக்கு நாங்க வந்து மக்கள் பணி செய்றோம்னா, அதுக்கு காரணம் அதுதான். இப்ப 24 மணி நேரம் இப்ப எங்க தலைவர் உழைச்சிட்டு இருக்காரு. எங்களையும் வந்து அது மாரி நீங்க உழைக்கணும்னு சொல்றாருன்னா, மக்களுக்காக தான். அண்ணாவோட அண்ணாவுடைய கொள்கைகளை எடுத்துக்கொண்டு நம்முடைய கலைஞர் தலைவர் அவர்கள் கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை வழிநடத்தினார். இன்னும் தளபதி அவர்கள் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். இங்க ஏன்னா மக்களுடன் செல், மக்களுடன் பழகு, மக்களுடன் இரு. இதுதான் எங்களோட தாரக மந்திரம். வேற எதுவும் கிடையாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நாங்க 24 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு எப்ப ஃபோன் வரும், எந்த வேலைன்னு யாராலயும் சொல்ல முடியாது. 24 மணி நேரம் நாங்க வேலை செஞ்சோம். உங்களுக்கு தெரியும் கோவிட்லலாம் பார்த்துருப்பீங்க. உலகமே பயந்து போய், உயிருக்காக பயந்து போய் எல்லாம் வீட்டுக்குள்ள அடைஞ்சிருக்கும்போது, ஒன்றிணைமை வான்னு சொல்லி, எங்க தலைவர் வந்து எல்லாரும் போய் உதவி பண்ணுங்க. திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் ஒருத்தவங்க கூட வீட்ல இல்ல. நாங்கெல்லாம் சுத்தி சுத்தி எல்லாம் போய் பண்ணோம். பல பேர் உயிரே இழந்திருக்காங்க. எவ்வளோ பேர். எங்க சட்டமன்ற உறுப்பினரே உயிர் இழந்திருக்காரு ஜெயன் மரகன் அண்ணன். அந்த மாரிலாம். அதனால வந்து எப்பயுமே அந்த மக்கள் பணி செய்து கொண்டிருந்தால் கழகம் கண்டிப்பாக நம்மளை கைவிடாது.